திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி. இரண்டாம் தந்திரத்தில் கரு உற்பத்தி என்ற தலைப்பில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இறைவனின் ஐந்தொழில்கள் அதை பற்றி சொன்ன திருமூல தேவநாயனார் படைப்புக்கு இன்றியமையாததாக இருக்கக்கூடிய கருவின் தோற்றம் அதை பற்றி சொல்கிறாரு. பாடல். திருச்சிற்றம்பலம். ஆங்குகின்றான் முன் பிரிந்த 25. ஆங்குகின்றான் அவன் ஆதி எம் ஆருயிர். ஆங்குகின்றான் கற்ப கோல கை உள்ளிருந்து. ஆங்குகின்றான் அவன் ஆவது அறிந்தேன். இந்த உயிர்கள்லாம் இறந்த பின்னால் வினைக்கு ஈடாக அச்சு மாறி பிறக்கும். இந்த அச்சு மாறுறது என்பது இந்த பரு உடம்பு, நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய பரு உடம்பு மாறி வர்றது. அதாவது ஆண் பெண்ணாக மாறலாம், பெண் ஆணாக மாறலாம். உயர்திணை அக்ரிணை இதாகவும் பிறக்கலாம். இறந்த உயிர் இந்த நுண்ணுடம்பு என்று சொல்லக்கூடிய புரியட்ட காயம் அந்த வடிவத்தோடு மீண்டும் கருவில் பிறக்கும். புரியட்ட காயம் என்பது என்ன அப்படின்னா, தன்மாத்திரைகள் என்று சொல்லக்கூடிய ஓசை, உரு, ஒளி, சுவை, நாற்றம், அதோட மனம், புத்தி, அகங்காரம், இந்த அந்த கரணத்தில் இந்த மூணும் சேர்ந்து 8 கூடிய வடிவம்தான் இந்த புரியட்ட காயம். இது படைப்பு காலம் தொட்டு உயிர் இந்த பேரொடுக்கங்காலம், உயிரானது முக்திக்கு போகிற வரைக்கும் இந்த புரியட்ட காயம் எந்த மாறுதலும் அடையாமல் இருக்கக்கூடியது. எல்லா உயிர்களுக்கும் ஒன்று போல், வேறுபாடின்றி ஒன்று போல தான் இந்த புரியட்ட காயம் இருக்கும். இதைத்தான் திருவள்ளுவர் நாயனாரும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பரு உடம்பு வினைக்கு ஈடாக நமக்கு சேரும். இந்த பரு உடம்பு என்ன சேர்ந்ததுன்னா, பூதம் 5, புலன் 5, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, அந்த கரணம் 4, அதோட புருடன் இந்த சேர்ந்து 25 பொருளானது தான் இந்த பரு உடம்பு. இது இறைவனுடைய திருவருளால் வினைக்கு ஏற்ப கொடுக்கப்படுவது. அதைத்தான் முன்பிரிந்த 25 அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. இந்த 25 தான் பரு உடம்பு. இறப்புக்கும் பிறப்புக்கும் இந்த பரு உடம்பு தான் மாறி மாறி வருது. இந்த பரு உடம்பு நீங்கிய பின்னால், அதாவது உயிர் நீங்கிய பின்னால் நுண்ணுடம்போட இருக்கக்கூடிய அந்த உயிரை வினைக்கு ஈடாக கருப்பையில் உயிருக்கு உயிராக நின்று அமைக்கப்பது இறைவனுடைய திருவருள். அதைத்தான் சிவபெருமான் ஆவது அறிந்து அமைப்பது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையே சித்தியார் பாடல் சொல்லுது. இருவினை என்பதுன்பத்து இவ்வுயிர் பிறந்து இறந்து வருவது போவது ஆகும். மன்னிய வினை பலன்கள் தருமரன் தரணியோடு தராபதி போல தாமே மறிவிடா வடிவும் கண்ம பலன்களும் மறுமை கண்ணே அப்படின்னு சொல்லி சித்தியார் பாடல் சொல்லுது. சிவஞான போதமும் கண்ட நனவை கன உணர்வில் தான் மறந்து பின்படர்ந்து அத்தூடு வினையினால் கண் செவி கெட்டு உள்ளதே தோற்ற உளம் அணுவாய் சென்று மனம் தள்ள விழும் கருவில் அப்படின்னு சொல்லி சிவஞான போதம் பாடல் சொல்லுது. அடுத்த பாடல். திருச்சிற்றம்பலம். அறிகின்ற மூலத்தின் மேல் அங்கி அப்பு செரிகின்ற தானத்து செந்தால் குழுவி பொறை நின்ற இன்னுயிர் போந்துர நாடி பறிகின்ற பத்தெனும் பாரம் செய்தானே. 6 ஆதாரங்கள் சொல்லக்கூடியதை முதல்ல நம்ம சொல்லக்கூடியது மூலாதாரம். அந்த மூலாதாரத்துக்கு மேலே உதராக்கினியும் நீரும் நிறைந்து இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானம். அங்கே உயிர் திருச்சிற்றம்பலம் உயிர் பொருந்துமாறு முதல்ல செந்நீராகிய அந்த நிலக்களத்தை நிரப்பித்து அதிலிருந்து அந்த கரு வெளி போகுவதற்கு 10 திங்கள் ஆகும். அப்படின்ற கணக்கில் சிவபெருமான் அந்த கரு முழுசாக வளர்கிறதுக்கான காலத்தை 10 திங்கள்னு சொல்கிறாரு. செந்நீர் அப்படிங்கிறது தாயுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய கருவை தாங்கி வளர்க்கக்கூடியது அந்த செந்நீர். இந்த நில உலகத்தில்
உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த பூத உடம்பை விட்ட உயிரானது நுண்ணுடம்போடு சென்று நல்வினை அதுக்கு பயன் தரும்னா அந்த உடம்பானது பூதசார சரீரத்தை பெற்று சொர்க்கத்தை போய் அடையும். தீவினை அதுக்கு பயன் தரும்னா யாதனா சரீரத்தை அந்த நுண்ணுடம்பை பெற்று நரகத்தை போய் அடையும். இரண்டும் இல்லைன்னா நுண்ணுடம்போடைய கல் போல அதற்கான புவனத்தில் ஏதேனும் ஒன்றில் போய் சென்று இருக்கும். இந்த உயிர் நுண்ணுடம்போட கருவில் வந்து பொருந்தி தூள உடம்போடு ஒன்றுபட்டு அதற்கேற்ப உணர்வுகள் அனைத்தையும் பொருத்துவதற்கு 10 திங்கள் கால எல்லை வேண்டும் அப்படின்னு அறிந்து இறைவன் அத்தனை காலமும் அந்த கருவை தாய்க்கு சுமையாகாமறு வைத்து காக்கின்றான். இதனால தான் ஊழ் வேறுபடும். இதை விட்டு ஊழ் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சில திங்களே அந்த உயிர் அங்கே இருந்து அப்புறம் அந்த கருவில் இருந்து வெளியே வந்து வேறு நிலையை அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டு அதுதான் அங்கி அப்பு செரிகின்ற தானத்து அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ரெண்டாலையும் அந்த கரு அழிவுறாமல் காக்கக்கூடியவன் இறைவன் அப்படின்னு கருவில் இறைவன் எப்படி இந்த உயிரை வளர்க்குறாரு, கருவை வளர்க்குறாரு அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு இந்த பாடல் 2 பாடலில். திருச்சிற்றம்பலம்.